நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். கன்னிராசி புதனோட ராசி. இப்போ கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசியை வந்து சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு உங்கள் மனசை, அதாவது உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடிய அமைப்புகளை சனி கொடுப்பாரு. பொதுவாகவே வந்து நீங்கள் எதை எடுத்தாலும் யோசனை பண்ணி பேசக்கூடிய ஆள்கள், செயல்களை வந்து யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஆள்கள் தான். இந்த சனி பயிற்சினா 29 மார்ச் சனி பயிற்சி ஆகுறாரு. அதனால சிறு சிறு குழப்பங்கள், ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறதுனால ராசி தான் வந்து மனசை வந்து கொஞ்சம், அதாவது ஒரு நிலையாக இருக்க விட மாட்டார். அதனால கொஞ்சம் எந்த ஒரு முடிவுகள்னாலும் கொஞ்சம் சூதானமாக 1க்கு 2 முறை யோசனை பண்ணி செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை வந்து செவ்வாயும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால தனவரவு, பணவரவு எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். முயற்சிகள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதை வந்து வெற்றி அடையக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி குரு தனது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். தாய் வழி சொத்து ஏதாவது வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் வந்து, அதாவது புரிஞ்சிக்க முடியாத தன்மைகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொடுப்பாரு. அதை வந்து நீங்கள் பார்த்து பாதுகாப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இருக்கிறார். சனியோட வீட்டில் இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வையை வாங்கியிருக்கிறார் ராகு. அதனால வந்து அந்தளவுக்கு வந்து ராகு வந்து கெடுக்க மாட்டார். ஸோ 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். கடன் அப்படி வாங்குறீங்கன்னா சுப கடனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பெருசாக வந்து தொல்லைகளை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி நோய்கள், சிறு சிறு நோய்கள் வந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த சிறு சிறு நோய்கள் வந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கலத்தர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்லாம் 29 மார்ச் சனி பயிற்சிக்கு பிற்பாடு கொஞ்சம் விட்டு கொடுத்து, கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த தடைகள், தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். ஏதாவது திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தடைகள்லாம் வந்து ரொம்ப நாளாக அமையவே இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து விலகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டிட்டுருங்க, காசெல்லாம் இருக்குது, வேலையாக ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து மாறக்கூடிய, அதாவது தடைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையுது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால அதாவது தந்தை ஸ்தானம் சொல்லுவோம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் அந்தளவுக்கு வந்து தந்தை
மூலியமாக ஏதாவது சொத்துக்கள்லாம் வரணும், பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா சனி வந்து அந்த 3ஆம் பார்வை இருக்கிறதுனால தாமதப்படுத்துவார். அதே மாதிரி தந்தையோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கொஞ்சம் ஏதாவது சிறு உடல் உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டு போய் சரி பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லாவே போகும். ஏதாவது முதலீடு போட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு நீங்கள் தொழிலில் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போடலாம், நம்பி போடலாம் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல. அதே மாதிரி நம்ம சொல்கிறது வந்து 30% கோச்சார ரீதியாக 30% நடக்கும். துல்லியமானா 70% வந்து ஜனன ஜாதகத்தில் தான் வந்து பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போட்டு பண்ணணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி, அதாவது இன்னும் இது வந்து 30% பேசும், அது 70% பேசுகிறதுனால ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. தொழில் விருத்தி பண்ணுறதான் அது தொழில் வந்து மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போட்டு பண்ணுறதுனா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மூத்த சகோதரன், இப்போ கன்னிராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பகை கிரகம், அது நீச்ச நிலைமையில் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது நல்லது. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு செவ்வாய் வந்து பண்ணுவார். அதனால் மூத்த சகோதரன்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ராகு மாதிரி கேது அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். 12ஆம் இடத்தோட சுப பலன்கள், அதாவது வெளிநாடு போகணும், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் நல்லாவே போகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதாவது ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல அற்புதமான ஆண்டுகளாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள்.